எங்களை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது பிஜேபி ஆர்எஸ்எஸ் கருத்தியல் நாட்டின் ஜனநாயக விழுமியங்களை சுற்றி வளைக்கிறது. திமுக அளிக்கப்பட்ட வாக்கு, அதிமுக அளிக்கப்பட்ட வாக்கு, தாவேகாக்கு அளிக்கப்பட்ட வாக்கு, இடதுசாரிகள் எங்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்கு குட்டி கழிச்சு பார்த்தா தமிழகம் மதச்சார்பின் பக்கம் தான் நிற்கிது. மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் எப்பொழுதுமே கட்டளையிடும் போக்கில் அவர் செயல்பட்டதில்லை. எங்கள் உட்கட்சி விவகாரங்கள் எப்போதுமே அவர் அழுத்தம் கொடுத்ததில்லை. அது அவர் குறை சொல்வதை நான் ஏற்கவில்லை. அதிமுக திமுக பேச்சுவார்த்தை போச்சா சார்? CALS Renewable Energy. Believe in better. சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக அரசியல் பரபரப்பாக காணப்படுகிறது. இந்த வேளையில் நம்ம கூட பேசுறதுக்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திருமிகு மு. வீரபாண்டியன் அவர்கள் இருக்காங்க. வாங்க பேசலாம். தொடர் வணக்கம். வணக்கம். உங்களுடைய ஆதரவு குறித்து? ஆதரவுன்றது ஒரு ஜனநாயகத்தில் ஒரு அதிக எண்ணிக்கையிலான ஒரு கட்சியாக இருக்கிற கட்சியில் அதிக பெரும்பான்மை உள்ள கட்சியாக அதை மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். எங்களிடம் அவர்களுக்கு 6 இடங்கள் தேவைப்படுகிறது. சிபிஐ, சிபிஎம், விசிகாவிடம் அவர்கள் ஆதரவு கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஆதரவு தருவதாக ஒப்புக்கொண்டோம். அந்த அடிப்படையில் நாங்கள் ஆதரவு அளித்திருக்கிறோம். இது ஜனநாயகத்தின் கதவுகள் அடைபட்டு விடக்கூடாது. இதை பயன்படுத்தி ஆளுநரோ உள்துறையோ விளையாடக்கூடாது. மக்கள் ஒரு தீர்ப்பளித்திருக்கிறார்கள், அதற்கு மதிப்பளிக்கணும். அரசியலில் அவர்கள் நல்ல முன்மொழிவை செய்திருக்கிறார்கள். அப்போது அதை நாங்கள் வழிமொழிகிறோம். அவ்வளவுதான். மக்கள் அளித்த அந்த தீர்ப்புக்கு தலைவணங்கி ஏற்று அதை வழிமொழிகிறோம். இதை அப்படி தான் பார்க்கணும். ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி பின்புற வழியாக பாஜக உள்ள வரதுக்காக ஒரு வேலையை செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அது மட்டும்தான் காரணமா, இல்லை அதை தவிர்த்து வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா? எங்களை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது பிஜேபி ஆர்எஸ்எஸ் கருத்தியல் நாட்டின் ஜனநாயக விழுமியங்களை சுற்றி வளைக்கிறது. தமிழ்நாட்டில் ஆளுநர் எவ்வாறு நடந்து கொண்டார் என்று தெரிகிறது. எனவே தமிழக மக்கள் நல்ல தீர்வு தான் அளிச்சிருக்கிறாங்க. இப்போ இங்கே திமுக அளிக்கப்பட்ட வாக்கு, அதிமுக அளிக்கப்பட்ட வாக்கு, தாவேகாக்கு அளிக்கப்பட்ட வாக்கு, இடதுசாரிகள் எங்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்கு, கூட்டணி கட்சிகளுக்கு அளிக்கப்பட்ட வாக்கெல்லாம் குட்டி கழிச்சு பார்த்தா தமிழகம் மதச்சார்பின் பக்கம் தான் நிற்கிது. ஒரு குட்டிசையின் பக்கம் நிற்கிறது. ஏன்னா அது ஒரு நல்லது தான். இவ்வளவு 3 நாட்கள் முடிவுகள் வெளியாகி 3 நாட்கள் ஆயிடுச்சு. 3 நாட்களுமே செக்யூலர் ஃபோர்ஸஸோட தான் ஒரு கூட்டணி வேணும், அவங்களுடைய ஆதரவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் தெளிவாக நின்றுக்காருன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா எதிர்க்க இருக்கக்கூடிய அதிமுகவுடைய ஆதரவோ கேட்டிருந்திருக்கலாமே. அவன் எங்கள் ஆதரவை அவர் கேட்கிறாரு, நாங்கள் பரிசீலித்தோம், அவர் ஆதரவு அளித்திருக்கிறோம். அவருக்கு ஒரு வாய்ப்பு, ஆட்சிக்கான வாய்ப்பு. இந்த கதவை எங்களால் அடைபடக்கூடாது, அது ஜனநாயகம் ஆகாது. எனவே விஜய்க்கு வாக்களித்த மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். இது ஜனநாயக கடமை. ஆனால் கடந்த 3 நாட்களாக 2 லெஃப்ட் பார்ட்டிஸ் அப்புறம் விசிகா 3 கட்சிகளுமே முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வரதை பார்த்துட்டு திமுக தான் இந்த 3 கட்சிகளையும் ஏற்கிறாங்க பின்னால் இருந்து அப்படின்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டே இருக்கு உங்க மேலே. அதெல்லாம் கணிப்பு. எப்பொழுதுமே அவர் எங்கள் உட்கட்சி விவகாரங்களில் தலையிட்டதில்லை. தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் எப்பொழுதுமே கட்டளையிடும் போக்கில் அவர் செயல்பட்டதில்லை. எங்கள் உட்கட்சி விவகாரங்களில் எப்போதுமே அவர் அழுத்தம் கொடுத்ததில்லை. ஜனநாயகபூர்வமாக அவர் உரையாடி இருக்கிறார். அது ஒரு நல்ல பண்பு, அரசியல் பண்பு. அது அவர் குறை சொல்வதை நான் ஏற்கவில்லை. கூட்டணியில் இருந்தாலுமே தோழமையாக சில விஷயங்களை நாங்கள் சுட்டி காட்டிகிட்டே இருப்போம் அப்படின்னு திமுக கூட்டணியில் நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க. இப்போ இந்த முறை இந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முதல்வர் அவர்கள்கிட்ட ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதா? இல்லை, இது குறித்தெல்லாம் நாங்கள் பேசியிருக்கிறோம், உரையாடல் செய்திருக்கிறோம். சில முன்மொழிவுகள், சில கருத்துக்கள் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் எங்கள் கட்சி இந்த சூழலில் இருக்கிற கட்சியில் அதிக இடங்களை தாவேகா அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக குறைவான இடங்கள் தேவைப்படுகிறது. அதிலும் இடதுசாரிகள் விசிகா உள்ளிட்ட எங்களை அந்த ஆதரவை கேட்கிற போது நாங்கள் மறுக்க முடியாது. ஏனென்றால் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் இருக்குது நாங்கள் அளித்தார். எனவே மீண்டும் நான் சொல்கிறேன், அத்தகைய ஒரு அரசியல் கதவை அடைத்து விடக்கூடாது. இல்லை என்றால் கதவு திறந்திருந்தால் உடனே அங்கே ஆளுநர் அமர்வார், உள்துறை அமைச்சர் அமர்வார், அவர் கருத்தியல்கள் ஆட்சி செய்யும். அது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல என்று நாங்கள் கருதுகிறோம். இல்லை, ஆளுநர் அவர்கள்கிட்டயே திமுக இணைந்து உங்ககிட்ட பெரும்பான்மை நிரூபித்தா நீங்கள் அவங்களுக்கு
பதவி பிரமாணம் செய்து வைப்பீங்களா அப்படின்ற கேள்வி கேட்ட போது ஒரு ஆங்கில ஊடகத்துல யார் வேணாலும் பெரும்பான்மையை நிரூபிக்கிறவங்களுக்கு நான் அதை செய்து வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த மாதிரியான பேச்சுக்கள் போறதாகவும் தகவல் வந்துச்சு சார். அவர் சட்டத்தின்படி நடந்து கொள்வது நல்லது. எது சட்டமோ அதன்படி அவர் நடந்து கொள்ள வேண்டும். அதிமுக திமுக பேச்சுவார்த்தை போச்சா சார்? நீங்கள் அவங்க கேளுங்க, அவங்களுக்கு கேளுங்க. சில சில உரையாடல், சில கருத்து எல்லாவற்றையும் சொல்ல முடியாதுல்ல. வெளியில் அது கருத்தாக வருகிற போது அதன் மீது நம்ம ஒரு கருத்து சொல்லலாம். இது ஊடகங்கள் பத்திரிகைலாம் வந்தது தானே, வந்தது. அது எங்களுக்கு ஏற்புடையதாக அல்ல. ஓகே. எங்களிடம் சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்ட போதும் நாங்கள் அதை மறுத்திருக்கிறோம். கூடாது, பிழை என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆட்சியில் பங்கு வாங்கிக்கிட்டு காங்கிரஸ் மாதிரி கூட்டணியா போய் இணையாம வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம், திமுகவோட கூட்டணியில தொடர்ந்துகிட்டே தோழமையோட மக்களுக்காக நாங்க தொடர்ந்து நிற்போம்னு சொல்றதுக்கான நோக்கம் என்னவா இருந்திருக்கு சரிங்க? இல்லை, திமுகவுடன் தோழமை என்பது எல்லா ஜனநாயக கட்சிகளுடன் எங்களுக்கு தோழமை இருக்கிறது. அது மாநில உரிமைகளுக்கானது, அது சமூக நீதிக்கானது. என்ன சொன்ன தெளிவாக சொன்னால், தந்தை பெரியார் கருத்தியல், அண்ணா கருத்தியல், கலைஞர் கருத்தியல், இதை கடந்து தமிழ் மண்ணில் யாரும் அரசியல் செய்து விட முடியாது. அதுவே இடதுசாரி சிந்தனைகள். இது பொது நலனுக்காக, நாட்டு நலனுக்காக ஒன்றிணைந்து களமாடும். அதுலேருந்து தமிழ் மண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கலாச்சார பூமி இது. பாருங்கள், இந்த முடிவை எவ்வளோ அமைதியாக ஏற்கிற பக்கம் வந்துருக்குது பாருங்கள். இது மேற்குவங்கத்தில் இல்லை, வெறும் கலவரம் அங்கே நீடிக்கிறது. அதை உள்துறை அமைச்சர் வேடிக்கை பார்க்கிறார். இங்கே அதற்கான வாய்ப்பே இல்லை. அப்படின்னா திராவிட இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம், காந்திய கருத்தியல், டாக்டர் அம்பேத்கர் கருத்தியல், தமிழ் தேசிய கருத்தியல், இதெல்லாம் களமாடி இந்த மண்ணை பண்படுத்தியிருக்கிறார்கள். எல்லோருக்குமே அந்த பங்கு இருக்கிறது. அவ்வாறு களமாடி விழுமியங்களை சேர்த்திருக்கிறார்கள். அந்த விழுமியங்களை தனதாக்கி அதன் வழி நடக்க வேண்டும் விஜய் அவர்கள் என்பதுதான் எங்கள் வேண்டுகோள். விசிகாவினுடைய ஆதரவு மூலமா பவர் ஷேரிங் கேட்குறாங்க. அடுத்த டிசிஎம் அவராக தான் இருக்க போறாரு, துணை முதல்வராக திருமாவளவன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம். அவ்வாறு இருந்தால் மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நல்லது தானே.